வந்துட்டு தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாகப்பட்டினம் போயிட்டு வந்திருக்காங்க, திருவாரூர்ல போயிட்டு வந்திருக்காங்க. எங்க ஒன்னாலும் போட்டோம். அவர் ஒரு அரசியல் கட்சி, அவருடைய பரப்புரையை மேற்கொள்றாரு. இதுல என்ன சொல்றது? இந்த தேசத்துல ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாம், யார் வேண்டுமானாலும் பரப்புரை செய்யலாம். இதுக்கெல்லாம் ஒரு கட்டளையோ ஒரு தீர்ப்போ ஒரு தடையோ கிடையாது. யார் வேணாலும் யார் வேணாலும் செய்யலாம். அதே போல அந்த கட்சிக்கு தொண்டர்கள் மட்டும்தான் அவர் மேல வழக்கு பதிவு போடுறது, ட்ரெயின்ல மாலை போட்டு அவங்க மேல வழக்கு பதிவு பண்றது, தொடர்ந்து தமிழக அரசு அவங்களே தாவைக்காவே டார்கெட் பண்ண மாதிரி இருக்கு. தொடர்ந்து அவங்களே டார்கெட் எலெக்ஷன்ல எல்லா கட்சி அந்த வேட்பாளர்களுக்கும் மாலை போட்டாங்க ட்ரெயின்ல. இல்ல தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய வேண்டுகோள்னா அவரை விடுங்க, ஃப்ரீயா அவர் பேசட்டும், அவர் பிரச்சாரம் பண்ணட்டும், பேசட்டும், போட்டோம். என்ன சொல்ல போனா எல்லாருக்கும் கூட தடை வைங்க, அது தடை விதிக்காதீங்க. அவர் எங்க எவ்வளவு பேசுறாரோ பேசட்டும். இன்னும் ஒரு ரிசல்ட் வரல பார்ப்போம். அதை அதான் சார், இப்போ அவரு திமுகவையும் பாஜக விமர்சிக்கிறாரு, அதிமுக காங்கிரஸ் மட்டும் விமர்சனம் பண்றது இல்லையே அப்படின்ற மாதிரியான சமூக வலைதளத்தை கருத்துக்கள் இருக்கு. எங்க கிட்ட விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நாங்க தமிழ்நாட்டிலையும் ஆளுங்கட்சி இல்ல, ஒன்றியத்திலும் ஆளுங்கட்சி இல்ல. இந்த தேசத்தை உருவாக்கிய கட்சி காங்கிரஸ் பேர் இயக்கம். இந்த தேசத்துக்கு ஒரு குண்டூசி தயாரிப்பதற்கு கூட எந்தவித ஆதாரமும் இல்லாம பிரிட்டிஷ்காரன் நாட்டை கொடுத்துட்டு போனாங்க. ஜவஹர்லால் நேரு, அன்னை இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல்ல டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி, இவங்கெல்லாம் இந்த தேசத்தை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. எங்க கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? கடந்த 4 ஆண்டுகள்ல எதிர்கட்சியா இப்பயும் எடப்பாடி அவர் இருக்காரு. இந்த நிலையில அவரு கொடுத்த கருத்துக்களுக்கும் எதிர்ப்பு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனா விஜய் பேசின கருத்துக்கு உடனுக்குடன் எல்லா அமைச்சர்களும், தமிழகத்தினுடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள், அதுபோல் பல்வேறு கூட்டங்கள் போட்டு விஜயை டார்கெட் பண்றாங்க. அந்த அதிமுகன்ற ஒரு பிம்பத்தை இல்லாம விஜய் கட்சியும் ஒரு திமுக டார்கெட் பண்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சியை விட்டுறாங்க. அது அவங்களுடைய சொந்த கருத்து. ஒருத்தர் கருத்து சொல்லலாம், ஒருத்தர் கருத்து சொல்லாம இருக்கலாம், ஒருத்தர் ரொம்ப வன்மமா சொல்றாங்க. எங்களுக்கு எப்ப ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் கூட்டங்கள் நடத்தலாம், யார் வேணாலும் தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் மாற்று கிடையாது. இவர் டெமோக்ராட்டிக் போர்ஸ், அவ்வளவுதான். டிடிவி அண்ணாமலையும் மீட் பண்ணிருக்காங்க சார். இப்ப நயனார் வேற டெல்லிக்கு போக போறதா சொல்றாங்க. என்னதான் சார் அந்த கூட்டணி ஆரம்பிச்சதுல இருந்தே பரபரப்பாவே போயிட்டு இருக்கு. இயற்கைக்கு முரணான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி தான் அதிமுக பாஜக கூட்டணி. அது எத்தனை பேர் சேர்ந்தாலும், எத்தனை பேர் ஒற்றுமையாக இல்லை, ஒற்றுமையாக இருக்கிறார்கள், எந்த திணிப்பு நீங்க செஞ்சாலும் அந்த கூட்டணி என்பது தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி. தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழ்நாட்டு மண்ணில் இன்னைக்கு பேசுறாருல்ல தர்மேந்திர பிரதான், என்ன பேசுறாரு? நீ கையெழுத்து போடு, கையெழுத்து போட்டாதான் உனக்கு பணம் கொடுப்பேனா? இவர் யார்? இவருடைய பணத்தையா கொடுக்குறாரு? இவங்க பாட்டோட பணத்தையா கொடுக்குறாரு? மக்களுடைய வரி பணம், தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய பணம், அதை கொடுக்கணும்ல. இவர் யார் எங்களுக்கு கமாண்ட் பண்றது? இவர் யார் கட்டளை ஏறுறது? அப்ப உண்மையிலேயே அரசியலமைப்பால் எழுங்கிற ஆட்சி, அந்த ஆட்சி மாநில சுயாட்சி, மாநில அதிகாரம், இதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கிற ஆட்சி அது. தேங்க்யூ. 2006 விஜயகாந்த் அதிகமான வாக்குகள் கொண்டு வந்தாங்க. இப்போ வரக்கூடிய தேர்தலில் விஜய் அதை விட அதிகமாக கொண்டு வரான்னு சொல்லியிருக்காங்க. கொண்டு வரட்டும், நல்லது தானே. மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும், மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.